தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி அடைக்கண்களே. அபிராமி அபிராமி. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய வாழ்வியல் ஜோதிடம் டிவி யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நண்பர்களே, நம்முடைய வாழ்வியல் ஜோதிடம் டிவியில் தினசரி பல்வேறு ஜோதிட தகவல்களை உங்களுக்கு நான் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் இனி வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிகப்படியான தகவல்களை தரலாம் என்று நான் நினைக்கிறேன். அதனால் இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை குறித்து அந்த 27 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களின் குணநலன்கள், பண்புகள் போன்ற விஷயங்கள் குறித்து உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்ததன் காரணமாக இன்று அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான பலன்கள், குணநலன்கள், பண்புகள், சுபாவங்கள் குறித்து இந்த காணொலியிலே நாம் காண இருக்கின்றோம். இந்த 27 நட்சத்திர வரிசையில் அஸ்வினி நட்சத்திரம் என்பது காலபுருஷ தத்துவ மண்டலத்தில் 12 ராசிகள் கொண்ட இந்த காலபுருஷ தத்துவ மண்டலத்தில் மேச ராசி என்று கூறப்படும் முதல் ராசியில் வரக்கூடிய முதல் நட்சத்திரமாக இந்த அஸ்வினி நட்சத்திரம் இருக்கிறது. இந்த அஸ்வினி நட்சத்திரத்திற்கு அதிபதி என்று எடுத்துக்கொண்டால் கிரகங்களில் நவகிரக வரிசையில் நைசர்கிக பலம் என்று சொல்லக்கூடிய அசாத்தியமான பலம் கொண்ட, முழுமையான பலம் கொண்ட கேது பகவானுக்கு உரிய நட்சத்திரமாக இருக்கின்றது. இந்த நவ கிரகங்களில் கேதுதான் அனைத்து கிரகங்களையும் விடவும் மிகுந்த சக்தி படைத்த ஒரு கிரகமாக அன்றைய நம்முடைய ஜோதிட ஞானியர்களால் கண்டறியப்பட்டுள்ளது. ஆகவே இந்த கேது பகவானுக்கு உண்டான நட்சத்திரமாக இந்த முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் வருகின்றது. இந்த அஸ்வினி நட்சத்திரத்தின் தேவதைகள் குதிரை முகம் கொண்டவர்களாக இருப்பதால் இந்த நட்சத்திரத்திற்கு அஸ்வினி நட்சத்திரம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. மேலும் இந்த அஸ்வினி நட்சத்திரம் என்பது ஆகாய மண்டலத்திலே குதிரை முகத்தை போன்ற தோற்றம் கொண்ட ஒரு நட்சத்திரமாக இருக்கிறது என்று ஞான திருஷ்டியில் நம்முடைய பண்டைய ஞானியர்களால் கண்டறியப்பட்டு உள்ளதால் அஸ்வினி நட்சத்திரம் என்று இதற்கு அவர்கள் பெயர் சூட்டி இருக்கின்றார்கள். இந்த அஸ்வினி நட்சத்திரத்தின் தேவர்கள் என்பது அஸ்வினி தேவர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய தேவர்களாக இருக்கின்றார்கள். இவர்கள் எந்த விதமான நோயாக இருந்தாலும் அதை குணப்படுத்தக்கூடிய வல்லமையும் சக்தியும் ஆற்றலும் கொண்டவர்களாக இந்த அஸ்வினி தேவர்கள் கருதப்படுகிறார்கள். இவர்கள் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய குறைபாடுகள், வியாதிகள், நோய்கள், கர்மவினையினால் ஏற்படும் நோய்கள் என்று எந்த நோயாக இருந்தாலும் அதை குணப்படுத்தக்கூடிய சக்தி படைத்தவர்கள் இந்த அஸ்வினி தேவர்கள். ஆகவே இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த அஸ்வினி குமாரர்கள் என்று அழைக்கப்படும் அஸ்வினி தேவர்களை வழங்குவதன் மூலமாக கர்மவினையினால் ஏற்படக்கூடிய நோய்கள், வியாதிகளிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமையும். இந்த அஸ்வினி நட்சத்திரம் என்பது நட்சத்திர வரிசையில் முதலாவதாக வரும் நட்சத்திரம் என்பதால் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் சுறுசுறுப்பாகவும் துடிப்பாகவும் செயல்படக்கூடிய குணநலன்கள் பெற்றவர்களாக இருப்பார்கள். இவர்கள் மிகப்பெரிய சாதனையை செய்து காட்ட வேண்டும் என்ற உத்வேகத்துடனும் சக்தியுடனும் செயல்படுபவர்களாக இருப்பார்கள். இவர்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் உடனே செய்து முடித்து விட வேண்டும் என்று ஒரு துடிப்புடன் செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். உடனுக்குடன் முடிவு எடுப்பதில் வல்லவர்களாக இருப்பார்கள். எதிரிகளை சமாளிப்பதில் கை தேர்ந்தவர்களாக இருப்பார்கள். தைரியத்தையும் துணிச்சலையும் ஒரு சேர பெற்றவர்களாக இருப்பார்கள். எதையும் ஆராய்ந்து தீர்க்கமாக முடிவெடுப்பார்கள். எந்த கடினமான சூழலிலும் பொறுமையாகவும் அமைதியாகவும் தெய்வ பக்தியை கை கொண்டும் அதில் முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மை படைத்தவர்களாகவும் தீர்க்கமான சிந்தனை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். பாரம்பரியமான விஷயங்களை விரும்புபவராக இருந்தாலும் அவ்வப்பொழுது தன்னை அப்டேட் செய்து கொள்வதில் தவற மாட்டார்கள். இந்த
அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கல்வி வாய்ப்பு என்று எடுத்துக்கொண்டால் மிக சிறந்த உயர்கல்வி கற்கும் யோகத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள். எந்த துறை கல்வியாக இருந்தாலும் அதில் ஞானத்தை பெறக்கூடிய அளவுக்கு தன்னுடைய மனதை அதிலே ஆழமாக செலுத்தக்கூடிய திறமை படைத்தவர்களாக இருப்பார்கள். கல்வியில் ஆர்வம் உள்ளதைப் போல கலைத்துறையிலும் இவர்களுக்கு ஆர்வம் இருக்கும். மேலும் கணிதம், வானவியல், ஜோதிடம் ஆகியவற்றில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அமானுஷ்யம், ஆன்மீகம், மந்திர தந்திரங்களில் கூட இவர்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்து கொண்டுதான் இருக்கும். இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் அமைப்பு என்று எடுத்துக்கொண்டால் எந்த தொழில் செய்தாலும் அதில் நேர்மையுடனும் நீதியுடனும் கண்ணியத்துடனும் செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டுக்கோப்புடன் செயல்படுவார்கள். வங்கி, மருத்துவம், ரசாயனம், மருந்து, மின்சாரம், ரியல் எஸ்டேட், கட்டிடக்கலை போன்ற துறைகளில் இவர்கள் ஈடுபடக்கூடிய ஒரு ஆர்வம் இவர்களுக்கு இருக்கும். ஜோதிடம், விஞ்ஞானம் இரண்டிலுமே இவர்கள் தங்களுடைய கவனத்தை செலுத்துபவர்களாக இருப்பார்கள். மேலும் குடும்ப வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்டால் இவர்கள் சுக்கிரன் பலமாக இருந்தால் காதல் திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு இருக்கும். இல்லை என்றால் பெற்றோர் பார்த்து திருமணம் செய்து வைக்கக்கூடிய மன வாழ்க்கையை இவர்கள் மனமோந்து ஏற்றுக்கொள்வதுடன் தன்னுடைய துணையுடனும் தனக்கு பிறக்கும் குழந்தைகளிடமும் மிகுந்த அன்புடனும் பண்புடனும் பாசத்துடனும் நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். மேலும் நீதி நெறி தவறாமல் இவர்கள் இருப்பதால் மற்றவர்களும் தன்னை போலவே இருக்க வேண்டும் என்று இருப்பவர்களாக இருப்பார்கள். இவர்களுடைய ஆரோக்கியம் என்பது நல்ல ஆரோக்கியத்தை கொண்டவர்களாக தான் இவர்கள் இருப்பார்கள். இவர்களுக்கு மிகப்பெரிய வியாதிகள் என்று எதுவும் இருக்காது. இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பொதுவான குணம் என்று எடுத்துக்கொண்டால் இவர்கள் மிகவும் மன உறுதி படைத்தவர்களாகவும் உடல் வலிமை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். இவர்களுடைய கண்ணில் எப்பொழுதும் ஒரு குளிர்ச்சியும் காந்த ஒளியும் பிறரை ஈர்க்கக்கூடிய தன்மையும் இருக்கும். எடுத்த காரியத்தை முடிப்பதில் சிறப்பாக செயல்படுபவர்களாகவும் சுய கௌரவத்துடனும் இருக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். எந்த விஷயத்தையும் நன்றாக ஆராய்ச்சி செய்து கொண்ட பிறகு ஏற்றுக்கொள்வார்கள். இவர்களுக்கு பலமொழி பேசக்கூடிய திறமை இருக்கும். தான் ஈடுபடும் செயல்களில் நேர்மையும் உண்மையும் இருக்கும். பதவி உயர்வுகள் தேடி வரும். ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு காட்டுவார்கள். நீண்ட ஆயுள் உள்ளவர்களாக இருப்பார்கள். குழந்தைகள் என்றால் இவர்களுக்கு கொள்ளை பிரியம்தான். போலீஸ், இராணுவம், மருத்துவ துறைகளில் சிறந்து விளங்குவார்கள். எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள். எதிலும் வேகமாக செயல்பட எண்ணுவார்கள். தீயணைப்பு, அறுவை சிகிச்சை, மருத்துவம், ஆராய்ச்சி போன்ற துறைகளில் இவர்களுக்கு மிகுந்த ஆர்வம் இருக்கும். எப்போதும் ஏதாவது ஒரு செயலில் ஈடுபட்டு கொண்டே இருப்பார்கள். சும்மா இருப்பது என்பது இவர்களுக்கு பிடிக்காது. எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் அந்த நட்சத்திரத்துக்கு 4 பாதம் இருக்குது. அப்போ இந்த காலபுருஷ தத்துவ மண்டலத்தில் 27 நட்சத்திரங்கள் இருக்குது. நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த 27 நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு 4 பாதம் இருக்கிறதுனால 27 நட்சத்திரத்துக்கும் சேர்ந்து மொத்தம் 108 பாதங்கள் இருக்குது. அந்த வகையில் எடுத்துக்கிட்டா இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுடைய குணம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாயினுடைய வீடு என்பதால் மேசராசி செவ்வாயுடைய வீடு என்பதால் முதல் பாதத்தில் பிறந்தவங்க செவ்வாயுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. செவ்வாய் அப்படின்னாலே வேகம், சுறுசுறுப்பு, கோபம், நேர்மை இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால இந்த செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறந்த அஸ்வினி 1ஆம் பாதத்தில் பிறந்த இந்த நண்பர்கள் செவ்வாய்க்குண்டான குணங்களும் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவங்களுக்கு குடும்ப பாசம், நாட்டுப்பற்று, வீரம், முரட்டுத்தனம், பிடிவாதம், தன்னம்பிக்கை இது எல்லாமே இருக்கும். நல்ல சுறுசுறுப்பா இருக்கக்கூடியவர்களாகவும் இந்த உலக வாழ்க்கையில் எல்லாத்தையுமே அனுபவித்து வாழக்கூடியவர்களாகவும் வாழ வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களா இவங்க இருப்பாங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல இவங்க எப்பயுமே ஆர்வம் காட்டுறவங்களா இருப்பாங்க. இந்த முதல் பாதத்துல பிறந்தவங்களுக்கு
ஆண் குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது. இவங்க அப்பப்போ ஏற்ற இறக்கங்களை சந்திச்சாலும் கூட அடிப்படை வசதிகள் இவங்களுக்கு எப்பவுமே நல்ல விதமாக தான் இருக்கும். மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்களே தவிர அவங்க கிட்ட இருந்து நாம திருப்பி அதுக்கான பிரதிபலனை வாங்கணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருக்காது. நட்புக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இவங்களுக்கு எப்பயுமே ஏதாவது ஒரு பிரச்சனைகளை ஈடுபடுறதுனால ஒரு தனித்துவமான ஒரு ஈர்ப்பு இருக்கும். தானாகவே பிரச்சனையை உருவாக்கிக்குவாங்க. அதுல ஒரு இன்பம் காண்பதில் இவங்களுக்கு ஒரு மனசு அந்த மாதிரியான ஒரு இன்பத்தை அனுபவிக்கிறத ஒரு பிரச்சனையை உருவாக்கி அந்த பிரச்சனையின் மூலமா ஏற்படக்கூடிய சண்டை அனுபவிக்கிறதுல இவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இது இவங்களுடைய ஒரு பிறவி சுபாவமா கூட இருக்கலாம். சரி, இப்போ அஸ்வினி 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுடைய சுபாவம் என்ன அப்படின்னு பார்ப்போம். அஸ்வினி 2ஆம் பாதம் அப்படிங்கிறது நவாம்ச சக்கரத்துல சுக்கிரனுடைய வீடான ரிஷபத்தில் வர்றதுனால இந்த அஸ்வினி 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த உலக இன்பத்தில் லௌகீக இன்பங்கள் எல்லாத்தையுமே அனுபவிச்சு வாழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கணும் தன்னுடைய வாழ்க்கையில அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்களுடைய பாடி லாங்குவேஜ் உருவ அமைப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா மற்றவங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி இவங்களுடைய ஒரு தோற்றம் இருக்கும். உடல் அழகும் அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல அழகான தோற்றமுடையவர்களா இவங்க இருப்பாங்க. நல்ல கல்வி கற்கக்கூடிய யோகம் இவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு அஸ்வினி 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நண்பர்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்கும். இவங்களுக்கு கலைகளில் ஈடுபாடு இருக்கும். கலைத்துறையில் ஈடுபாடு இருக்கும். பணம் சேர்ப்பதுல ஒரு தனித்துவமான திறமை இவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு ஒரு காதல் திருமணங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. எந்த விஷயமா இருந்தாலும் அதை கொஞ்சம் யோசனை பண்ணி நிதானமா செய்யறவங்கள அவங்க இருப்பாங்க. தனக்கு பலன் கிடைச்சா அந்த விஷயத்துல ஈடுபடுறவங்களாவும் இருப்பாங்க. ஆனா நேர்மையா தான் இருப்பாங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நல்லா யோசிச்சு அந்த செயல்ல ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க. அந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால இந்த 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் அந்த சுக்கிரனுக்கு உண்டான போதை வஸ்துக்களில் ஈடுபடக்கூடிய ஒரு கவர்ச்சி அவங்களுக்கு இருக்கும். மேலும் அஸ்வினி 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களை பற்றி இப்ப பார்க்க இருக்கிறோம். அஸ்வினி 3ஆம் பாதம் அப்படிங்கிறது நவாம்ச சக்கரத்துல 3வது வீடான கன்னி ராசிக்குள்ள வருது. அப்படிங்கிறதுனால இந்த அஸ்வினி 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புதனுடைய தன்மையான நகைச்சுவை உணர்வு, பேச்சில் ஒரு நுணுக்கமான தன்மை, சாமர்த்தியம் இதெல்லாமே இவங்களுக்கு இருக்கும். எந்த இடத்துக்கு இவங்க போனாலும் சாமர்த்தியமா பேசி தன்னுடைய செயல்களை தனக்கு சாதகமா நடத்திட்டு வரக்கூடிய அமைப்பு இந்த அஸ்வினி 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். இதனுடைய ஆதிக்கம் புதனுடைய ஆதிக்கமும் இவங்களுக்கு கேதுவின் ஆதிக்கமும் புதனுடைய ஆதிக்கமும் ஒன்னா இருக்கிறதுனால இவங்களுக்கு பிறவியிலேயே ஒரு ஞானம் இருக்கும். அதே மாதிரி புதனுடைய தன்மைகளான இந்த ஜோதிட ஆராய்ச்சி, கிரகங்களை பற்றிய ஆராய்ச்சி, இந்த மாதிரி விஷயங்கள் கணிதத்துறையில ஒரு ஆர்வம் இதெல்லாம் இவங்களுக்கு இருக்கும். இவங்க பெற்றோர்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த பிறகுதான் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் லட்சியமும் உள்ளவர்களா இவங்க இருப்பாங்க. வசதி வாய்ப்போட இருந்தாலும் ஒரு எளிமையா வாழக்கூடிய தன்மை உள்ளவர்களா இருப்பாங்க. இவங்களுக்கு மற்றவங்க கிட்ட இந்த யோகா, மெடிடேஷன் இந்த மாதிரி விஷயங்களை பேசுறவங்க ஒரு ஆர்வம் இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இவங்க ஸ்போர்ட்ஸ்ல ஒரு ஈடுபாடு இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த ஸ்போர்ட்ஸ்ல மற்றவங்களையும் ஈடுபட சொல்லி ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. இந்த அஸ்வினி 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுடைய 3ஆம் பாதம் மிதுன ராசியில வர்றதுனால இவங்க ஏதாவது ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த விஷயத்த தான் மட்டுமே தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அனுபவிக்கணுங்கிற எண்ணம் இல்லாம மற்றவங்களுக்கும் அந்த விஷயத்த சொல்லி அவர்களுக்கும் அதன் மூலமா நன்மை ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறவங்கள இவங்க அஸ்வினி 3ஆம் பாதத்துல பிறந்தவங்க இருப்பாங்க. ஏன்னா இந்த 3வது ராசியான மிதுன ராசிங்கிறது தகவல் தொடர்புக்கு உண்டான ராசிங்கிறதுனால இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தகவலை ஒளிபரப்பு செய்யறது இவங்களுடைய ஒரு பொழப்பா இருக்கும்.
அந்த மாதிரின்னு வச்சுக்கங்களேன். இப்போ அஸ்வினி 4ஆம் பாதத்தை பற்றி பார்த்துருக்கிறோம். இந்த அஸ்வினி 4ஆம் பாதம் அப்படிங்கிறது நவம்ச சக்கரத்துல கடகராசிக்குள்ள வருது. அப்போ அந்த கடகராசிங்கிறது சந்திரன் அதிபதியா இருக்கிறதுனால இவங்க பந்தபாசத்துக்கு கட்டுப்பட்டவர்களாகவும் ஒரு தாய் அன்பை செலுத்தக்கூடிய தன்மை உள்ளவர்களாகவும் இருப்பாங்க. அதே சமயம் கேதுவுக்கு உண்டான ஆதிக்கமும் அவங்களுக்கு இருக்கும், செவ்வாயினுடைய ஆதிக்கமும் இருக்கும். ஆனா சந்திரனுடைய தன்மை அவங்ககிட்ட எப்பயுமே வெளிப்படும். சந்திரன் ஒரு பயண கிரகம் அப்படிங்கிறதுனால இவங்க எப்பயுமே ஒரு ஊர் சுற்றிட்டே இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். எப்பயுமே ஒரு ஃப்ரெண்ட்ஸோட போறது வர்றது, நண்பர்களோட ஜாலியா இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல இவங்களுக்கு ஆர்வம் இருக்கும், தெய்வ பக்தி இருக்கும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் எப்பயுமே இவங்களுக்கு இருக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் கற்றுக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும். செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்புள்ளவர்களா இருப்பாங்க. தாயின் அரவணைப்பு இவங்க எப்பயுமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். தாய் மேல நல்ல அன்பும் பற்றும் கொண்டவர்களா இவங்க இருப்பாங்க. ஆக மொத்தத்துல இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் 4 பாதத்தில் இவர்கள் பிறந்திருந்தாலும் இவர்கள் தன்னுடைய பிறப்பு நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான கோயில் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் இருக்கக்கூடிய அருள்மிகு பிறவி மருந்தீஸ்வரர் திருக்கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோயிலில் பெரியநாயகி தாயார் இருக்காங்க. இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற இந்த பிறவி மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு போய் அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய அன்னைக்கு இந்த கோயிலுக்கு போய் அவங்களுடைய பிரார்த்தனைகளை அவங்க செஞ்சாங்கன்னா அவங்களுடைய கடந்த ஜென்ம வினைகள் எல்லாம் கழிந்து இந்த ஜென்மத்திற்கு வேண்டிய அனைத்து நல்ல விஷயங்களையும், திருமணம், குழந்தை பேரு, தொழில் முன்னேற்றம் என்று எது இவர்களுக்கு தேவையோ அதை அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தாயாரிடம் வேண்டி வணங்கி வரமாக பெறக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய அன்னைக்கு இந்த கோவிலுக்கு போய் இந்த வழிபாடு வேண்டுதலை நீங்கள் வைப்பது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் உகந்தது. நன்றி நண்பர்களே. இன்னைக்கு நாம அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி ஓரளவுக்கு பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னைக்கு கொஞ்சமா ஒரு பகுதியா இதை பார்த்துருக்கிறோம். மீண்டும் வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த நட்சத்திரத்தை பற்றியும் பார்ப்போம், மீதம் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை பற்றியும் பார்ப்போம். ஆகவே எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும். இறைவன் அனைவருக்கும் ஆசிகளை வழங்க வேண்டும். இறைவா, நன்றி நன்றி நன்றி.